பெண்கள் என்பது மதுசார நிறுவனங்களின் ஒரு பெரிய இலக்கு. பெண்களை மதுசார பாவனைக்குள் இட்டுச் செல்ல வேண்டும், அவர்களையும் இந்த பாவனைக்குள் உள்ளிருத்து கொள்ள வேண்டும் என்று பல கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பெண்களை மாத்திரம் இலக்கு வைத்து அந்நிறுவனங்கள் மேற்கொள்கின்றன. நாங்கள் நாளாந்தம் நியூஸ் எடுத்தாலே எங்களுக்கு தெரியுது, போதைப்பொருள் பாவனை, இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தினால் நடந்த ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள். இப்போ கூட நாடே தேடிக்கிட்டு இருக்கு செவ்வந்தி அப்படிங்கிற ஒரு பெண். அது ஒரு பெண், 25 வயது பெண். எல்லாரும் நினைக்கலாம் பெண்கள் இந்த மதுசாரத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள், போதைப்பொருள் பாவனைகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள். பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதுசாரம் அருந்த வேண்டும், அல்லது ஒரு சுதந்திரமான இடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து மதுசாரம் அருந்த வேண்டும் என்றெல்லாம். குறிப்பிட்டு சொல்ல போனால் எந்த மாதிரியான வயது தரப்பினர் இந்த விடயங்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க? நான் ஆரம்பத்திலே கூறியது போல டில்ஷான், இந்த இளம் பெண்களை தான் மதுசார நிறுவனங்கள் இலக்கு வைத்துள்ளது. அதுவும் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பெண்கள். லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் உலகளாவிய ரீதியிலே கொண்டாடப்படவிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த காலகட்டத்திலே பெண்களுடைய உரிமைகள், பெண்கள் முகம் கொடுக்கின்ற நாளாந்த முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் பொதுவாக பல இடங்களிலும் அதிகம் பேசப்படும். ஆனால் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்னவென்று பார்த்தால், எங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை எடுத்துக்கொண்டாலே நாங்கள் இலங்கையை பற்றி பிரதானமாக முதலில் பேசுவோம். இலங்கையிலே பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது. அதையும் தாண்டி பெண்கள் இன்று அதிகமாக சென்று வருகின்ற, எல்லா பெண்களும் அல்ல, ஒரு விடயத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள் என்றே கூறக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த மதுசார பாவனை, போதைப் பொருள் பாவனைக்கு பெண்களுடைய அடிமைகளாய் கொண்டிருப்பதும் இப்பொழுது அவ்வப்போது ஆய்வுகளில் தெரிய வருகிறது, செய்திகளில் நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த போதைப் பொருள் விடயங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு கூட பெண்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். பயன்படுத்தப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று பணம், மற்றும் ஒன்று இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான விடயங்களைத்தான் நாங்கள் இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பேசப்போகின்றோம். இன்று இலங்கையில் மாத்திரமல்ல, பொதுவாக பெண்கள் இந்த போதைப் பொருள் மற்றும் மது பாவனைக்கு எப்படி உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்வாறு அடிமையாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் முன் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்கு நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்றோம். மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி அதிகாரி நிதர்சனா செல்லத்துறை அவர்களோடு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இதற்கு முன்னதாகவும் நாங்கள் ஒரு நேர்காணல்கள் செய்திருக்கின்றோம். இதே இடத்தில் மக்களுக்கு நிறைய விடயங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி இன்று பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த விடயத்தில் சார்ந்து சர்வதேச பெண்கள் தினம் வரப்போகுது, மகளிர் தினம். இப்போது இது சார்ந்து எடிக் மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் என்ன செய்தியை சொல்கிறதுக்கு தயாராகி இருக்கீங்க? நிச்சயமாக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போது நிறைய விஷயங்கள் பெண்களை சார்ந்து, பெண்களின் உரிமை தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக பெண்களின் சுதந்திரம் அப்படின்னு கூறிக்கொண்டு நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டு போகிறாங்க. அதில் சில பின்னணி காரணிகளும் கூட இருக்கின்றது. இப்பொழுது எல்லாரும் நினைக்கலாம் பெண்கள் இந்த மதுசாரத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள், போதைப்பொருள் பாவனைகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள், பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதுசாரம் அருந்த வேண்டும், அல்லது ஒரு சுதந்திரமான இடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து மதுசாரம் அருந்த வேண்டும் என்றெல்லாம் பல கூற்றுக்கள் பரவி வருகின்றது. ஆகவே இந்த பெண்கள் மத்தியில் இந்த கருத்து எப்படி திணிக்கப்பட்டது? சாதாரணமாக எமது நாட்டை பொறுத்தளவில் ஆண்களின் மதுசார பாவனை அதிகமாக காணப்படுகின்றது. சுமார் 29% அதிகமான ஆண்கள் மதுசார பாவனையில் ஈடுபடுகின்றனர். ஆனால் பெண்களின் மதுசார பாவனை மிகவும் ஒரு புறக்கணிக்கத்தக்க அளவில் தான் காணப்படுகின்றது. 0.05% பெண்களே மதுசார பாவனையில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் பெண்களும் மதுசார பாவனையில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற ஒரு போலியான ஒரு கருத்து சமூக மட்டத்தில் சமூகமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு பிரதான காரணம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், இலங்கை நாட்டை பொறுத்தளவில் சனத்தொகையின் அடிப்படையில் ஆண்களை விட பெண்களே சனத்தொகை விகிதாசாரத்தில் அதிகமானோராக காணப்படுகின்றார்கள். எனினும் மதுசார பாவனையில் ஈடுபடும் பெண்கள் மிகவும் குறுகிய விகிதாசாரத்திலேயே காணப்படுகின்றார்கள். ஆகவே பெண்கள் என்பது மதுசார நிறுவனங்களின் ஒரு பெரிய இலக்கு. பெண்களை மதுசார பாவனைக்குள் இட்டுச் செல்ல வேண்டும், அவர்களையும் இந்த பாவனைக்குள் உள்ளிருத்து கொள்ள வேண்டும் என்று
பல கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பெண்களை மாத்திரம் இலக்கு வைத்து அந்நிறுவனங்கள் மேற்கொள்கின்றன. அதில் பிரதானமாக பெண்களின் உரிமையோடும் பெண்களின் சுதந்திரத்தோடும் இந்த மதுசாரத்தை இணைத்திருப்பது. அதாவது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் மதுசாரம் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு போலியான ஒரு கருத்து. இது ஒரு பெண்களின் சுதந்திரம், பெண்களின் உரிமை என கருதும் பொழுது இதையும் தாண்டிய அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றது. மேலும் ஆண்கள் மதுசாரம் அருந்தி அவர்கள் வென்று கொண்ட ஒரு உரிமையும் இல்லை, அவர்கள் வென்றுவிட்ட ஒரு சுதந்திரமும் இல்லை. அவர்களுக்கு காணப்பட்ட மகிழ்ச்சியும் காணப்பட்ட சுதந்திரமும் மட்டுப்பட்டே காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறானது ஒரு தருணத்தில் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற மதுசாரம் பெண்களுக்கு எவ்வாறு சுதந்திரத்தை அதிகரிக்க முடியும், பெண்களின் உரிமையை எவ்வாறு அவர்கள் காப்பாற்ற முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகவே இந்த பெண்களும் மதுசாரம் அருந்துகின்றார்கள், பெண்களின் சுதந்திரத்திற்காக இவற்றை அருந்துகின்றார்கள் என்கின்ற கருத்து, இதனை காண்பிக்கும் ஒரு முறைமை இன்று நாங்கள் பார்த்தால் சோஷியல் மீடியா, அது முகப்புத்தகமாக இருக்கலாம், டிக்டாக் என பல சமூக வலைத்தளங்களில் நாங்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சோஷியல் மீடியாக்களில் வருகின்ற சில படங்கள், சில காணொளிகளை பார்த்தோம் என்றால் அதாவது இலங்கையில் இருக்கின்ற எல்லா பெண்களும் மதுசாரம் அருந்துகின்றனரோ என்கின்ற ஒரு கேள்விதான் எங்களுக்குள்ளும் வரும். அந்த அளவு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அவர்கள் குறிப்பாக நிறுவனங்கள் இடுகின்றனர், ஏனைய பெண்களையும் இதற்குள் ஈர்த்துக் கொள்வதற்காக. ஆகவே இதுவும் டில்ஷான், நாங்கள் இப்பொழுது பெண்களும் இதற்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பெண்களின் பாவனையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறும் பொழுதே ஏனைய பெண்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆசை ஏற்படக்கூடிய ஒரு தூண்டுதலாக அமையும். ஆகவே இந்த இடத்தில் பெண்களை ஏமாற்றுகின்றார்கள். உண்மையாகவே நிச்சயமாகவே பெண்களின் அதிகமான உரிமைகளை மீறுகின்றது இந்த ஒரு மதுசாரம் தான். மதுசார நிறுவனங்களால் அதிகமான பெண்களின் உரிமை மீறப்படுகின்றது என்பது எங்களது சமீபத்திய ஆய்வுகளில் இருந்தும் கூட தெரிய வந்துள்ளது. ஆகவே இந்த பெண்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற விளம்பரங்களிலிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்கும், பெண்கள் மதுசார பாவனையினால் குறிப்பாக ஏனையோரின் மதுசார பாவனையினால் எவ்வாறான இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர் என்பதை ஆராய்வதற்கும் நாங்கள் இம்முறை மகளிர் தினத்தை மையமாக வைத்து ஒரு கருத்து கணிப்பையும் கூட மேற்கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. இப்போ உங்களுடைய அந்த மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் இந்த முறை சர்வதேச மகளிர் தினத்திற்கு ஒரு துணிப்பொருளாக இந்த விடயம் இருக்கிறது நினைக்கிறேன். சாராயம் குடித்துவிட்டு செய்யும் போலியான நடிப்புகளை பெண்கள் நாம் இனியும் அனுமதிக்கப் போவதில்லை, ஒன்று கூடுவோம் மாற்றியமைப்போம் என்ற விதத்திலான ஒரு துணிப்பொருளின் கீழ் தான் இம்முறை இந்த மகளிர் தினத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் சாராயம் கொடுத்துவிட்டு செய்யும் போலியான நடிப்புகளை பெண்கள் நாம் இனியும் அனுமதிக்கப் போவதில்லை, ஒன்று கூடுவோம் மாற்றியமைப்போம், இதுக்கு பின்னால் இருக்க விஷயம் நிச்சயமாக இப்பொழுது மதுசாரம் அருந்திவிட்டு சாராயம் குடித்துவிட்டு சிலர் அதிகமான துன்புறுத்தல்களை, சில தொந்தரவுகளை பெண்களுக்கு கொடுக்கின்றார்கள். குறிப்பாக பெண்களை துன்புறுத்துவது, ஏசுவது அல்லது ஏதேனும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களை கொடுப்பது என்கின்ற பல துன்புறுத்தல்களை பெண்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். பெண்கள் இவற்றை பொறுத்து கொண்டுதான் போகின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் காணப்படுகின்றது. என்னவென்றால், இவர் குடித்துவிட்டு தானே இதை செய்கின்றார், குடித்துவிட்டு தானே எங்களை அடிக்கின்றார். பெண்கள் இன்னமும் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சாராயம் குடித்ததால் தான் இவற்றை மேற்கொள்கின்றார்கள் என்று. ஆனால் சாராயம், அதாவது மதுசாரத்தில் அடங்கி இருக்கின்ற அந்த ரசாயனத்தின் தன்மையானது ஒரு மனிதனை அசௌகரியத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆகவே அந்த மனிதனின் அந்த நடத்தைகள் சோர்வடையுமே தவிர அவருக்கு ஒரு வீரமான ஒரு செயலை செய்யக்கூடிய, ஒரு வீரச் செயல் செய்யக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படாது. இருப்பினும் இந்த மதுசாரத்தை ஒரு அனுமதி பத்திரமாக பயன்படுத்தி கொண்டு பெண்களை துன்புறுத்துவதற்காக ஒரு அனுமதி பத்திரமாக சில ஆண்கள் பயன்படுத்துகின்றனர். ஆகவே இது ஒரு போலியான நடிப்பு. இவர் சாராயம் குடித்து விட்டதால் உங்களை துன்புறுத்தவில்லை, உங்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக சாராயம் குடித்திருப்பார். ஆகவே இந்த போலியான நடிப்புகளை பெண்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இவ்வாறான போலியான நடிப்புகளுக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ஏனென்றால் நாங்கள் தினமும் இந்த தொந்தரவுகளை பொறுத்து கொண்டுதான் போகின்றோம். இதற்கான எதிர்ப்புகளை அல்லது இதற்கான பிரதிபலிப்புகளை வழங்குவது குறைவாகவே காணப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்தில் பெண்கள் தெளிவு வர வேண்டும். இவர்கள் இந்த மதுசாரத்தினால் இதனை செய்யவில்லை என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இந்த போலியான நடிப்புகளுக்கு ஏமாறாமல் சரியான பிரதிபலிப்புகளை வழங்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த துணிப்பொருளை இம்முறை வைத்திருக்கிறோம். நிதர்சன ஆரம்பத்தில் சொன்னீங்க 0.05% பெண்கள் இப்போ இதுக்கு பழக்கமாகி கொண்டு வராங்க அப்படின்னு. குறிப்பிட்டு சொல்ல போனால் எந்த மாதிரியான வயது தரப்பினர் இந்த விடயங்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க?
நான் ஆரம்பத்திலே கூறியது போல டில்ஷான், இந்த இளம் பெண்களை தான் மதுசார நிறுவனங்கள் இலக்கு வைத்துள்ளது. அதுவும் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பெண்கள், அதாவது ஏனையோருக்கு ஒரு ஃபேஷன் என்று கூறுவார்கள், அதனை உருவாக்கக்கூடிய பெண்களை தான் இந்த மதுசார நிறுவனங்கள் இலக்கு வைத்து செயற்பாடுகளை மேற்கொண்டு செல்கின்றன. ஆகவே நகர்ப்புறத்தில் சில நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற பெண்கள், இளம் வயதினர் தான் இந்த ஏமாந்து, அதாவது இதுதான் எங்களுடைய சுதந்திரம் என்று ஏமாந்து, மதுசார நிறுவனங்களின் விளம்பரங்களுக்கு ஏமாந்து அப்பாவனைக்கு ஈர்த்து செல்லப்படுகின்றனர். ஆகவே நாங்கள் இளம் பெண்கள் என்று கூட இதனை வைத்துக்கொள்ளலாம். ஆகவே ஒரு பழைய கருத்து காணப்படுகின்றது, கர்ப்பிணி தாய்மார்கள் மதுசாரம் அருந்தினர், அல்லது ஒரு பிள்ளை பெரு நடைபெறும் இடத்தில் மதுசாரம் அருந்தப்பட்டது என்று. இப்பொழுது அந்த காலம் மலையேறி விட்டது என்று தான் நாங்கள் கூற வேண்டும். ஆகவே அந்த கலாச்சாரம் இப்பொழுது இல்லை. இப்போ நிதர்சனா சொன்னதை போல நகர்ப்புறங்களில் கூட, அப்போ நாங்கள் கொழும்புல இருக்கிறோம், கொழும்புல நிலையத்தை பார்க்கும்போது அங்கங்கே நிறைய அங்காடி கட்டிடங்கள் நிறைவே இருக்குது. இதில் பிரதானமாக ஒரு பப் இருக்கும். இந்த பப்புக்கு அதிகமாக வர்றது ஆண்கள் இருக்குமானால் அந்த ஆண்களுக்கு சமனான அளவு பெண்களும் இன்றைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொழும்பை பொறுத்தவரையில் இந்த வெள்ளிக்கிழமைகள் ஃப்ரைடேன்னு பார்த்தாலே ஒரு பார்ட்டி நைட்டாக தான் இருக்கும். கொழும்பு 1 டச் ஹாஸ்பிட்டல் இருக்க இடம், WTO உலக வர்த்தக மையத்துக்கு முன்னால் இருக்கலாம், அதே மாதிரி மெரின் டிரைவ் பக்கங்கள் இருக்க அந்த பப்புகளாக இருக்கலாம். இங்கெல்லாம் இன்று பெண்களுடைய வரவு அதிகமாக இருக்குது. வார நாட்கள் சரி, வார இறுதி நாட்கள் சரி, இவர்கள் மெனக்கெட்டு வந்து அங்கு இந்த மதுசார பாவனையில் ஈடுபடுவதை நாங்கள் எங்களுடைய கண்களாலே பார்த்திருக்கின்றோம். புகைப்பழக்கம் இருப்பவர்கள் அதிகமாகவும் இருக்கிறார்கள். அவை இப்படியான விடயங்கள் இருக்கும் நிலையில் இன்னும் சாதாரணமாக சொல்லப்போனால் போஸ்ட் லைஃப், இந்த போஸ்ட் லைஃப் அப்படிங்கிற விடயத்துக்கு இன்னும் பல பேர் ஈர்க்கப்படுறாங்க. உண்மை நீங்கள் சொன்னது மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ஒஃபிஷியலான ஒரு ஆய்வு செய்வீங்க, ஆனால் நாங்கள் பொதுவாக அந்த இடங்களுக்கு போய்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது, ஒரு குரூப் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனிலேருந்து ஒரு டீம் வராங்க, பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி, ஸோ அதை பார்த்துட்டு நாளைக்கு இன்னும் ஒரு 5 பேர் அவங்களோட ஜாயின் ஆகும். ஸோ இப்படியான பழக்க வழக்கங்கள் தான் அதிகமான பெண்களை இதற்கு உள்ளிருக்கு அப்படின்னு சொல்கிறது சரிதான். நிச்சயமாக. இப்போ நீங்கள் கண்கூடா பார்த்ததுனால கேட்குறேன், அந்த மாதிரியான பெண்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பொஷ் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து வர பெண்கள். அப்போ இதிலிருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பின்னணி இருக்குது. அதாவது யார் எந்த குழு ஏனைய குழுவை ஈர்க்க முடியுமோ, இந்த இடத்துக்கு ஒரு ட்ரெண்ட் இல்லாத பெண்களை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கு வார பெண்கள் வந்து மற்ற பெண்களை ஈர்க்கக்கூடிய பெண்கள். அவங்கள போல உடுத்தணும், அவங்கள போல இருக்கணும், இவங்க தான் சுதந்திரம் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய சில பெண்கள் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆகவே இது ஒரு விளம்பரப்படுத்தல் முறைமைன்றது தான் நாங்கள் சொல்லுவோம். என்னென்னு சொன்னால், ஏனைய பெண்களையும் இதற்கு ஈர்த்து கொள்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு இந்த விடயம் வந்து குறிப்பாக, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி சில பெண்கள் புகைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பெண்கள் எந்த இடத்துல வைத்து புகைக்கிறாங்கன்னு கொஞ்சம் தேடி பாருங்கள். சில பெண்களை காசு கொடுத்து குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அங்கங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எங்கெங்கே இளைஞர் யுவதிகள் வருவாங்களோ அந்த இடத்துல அவங்க போய்க்கணும், வேற எதுவுமே அவங்க செய்ய தேவை. அப்போ அந்த இளைஞர் யுவதிகளை, ஏனைய இளைஞர் யுவதிகளை ஈர்த்து கொள்றதுக்காக, இவங்கள மாதிரி எங்களுக்கும் போய்க்க முடியுமென்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள ஊடுருவி கொள்றதுக்காக சில பெண்களை வந்து பணம் கொடுத்து அமர்த்தப்பட்டிருக்கு. அதே போல தான் நீங்கள் சொல்கிற அந்த பப் கலாச்சாரம். இப்போ கொழும்புல மால்ஸ் பக்கத்தில் இருக்கிற நிறைய மால்ஸுக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் போய் பார்த்தா இதுதான் சுதந்திரம்ன்ற மாதிரி நினைச்சு கொண்டு பெண்கள் வராங்க. ஆகவே இது நிச்சயமாக சில பெண்கள் ஏமாறுந்ததற்கு போகிறாங்க, சில பெண்கள் வந்து இது கம்பெனியால் போடப்பட்டு போகிறாங்க. அந்த ஏமாறுந்த சில பெண்களை பார்த்து இதுதான் சுதந்திரம்னு சொல்லி இன்னொரு பெண் கூட்டம் வந்து போகுது. ஆகவே பெண்கள் குறிப்பாக வந்து இதில் தெளிவடையணும். சுதந்திரம் என்றால் என்ன, எங்களுடைய உரிமை என்றால் என்ன அப்படின்றது தொடர்பாக தெளிவடைந்து கொண்டு, உண்மையாகவே இந்த மதுசாரத்தினால எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதா, ஒரு உரிமை கிடைக்குதா? நிச்சயமாக இல்லை. இருக்கிற சுதந்திரம், இருக்கிற மகிழ்ச்சி மட்டுப்படுத்தப்படுது. மாறாக எங்களுடைய அதிகமான உரிமைகள் இந்த மதுசாரத்தினால் தான் மீறப்படுகின்றது. ஆகவே கம்பெனிகளின், மதுசார நிறுவனங்களின் விளம்பரங்களுக்கு ஏமாறாமல், போலியான பெண்களுக்கு வழங்கப்படும் விளம்பரங்களுக்கு ஏமாறாமல் இதிலிருந்து நாங்கள் விழித்து கொள்ள வேண்டும். மதுசாரத்தினால் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற துன்புறுத்தல்களில் இருந்தும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த மகளிர் தினத்தின் கருத்து. உண்மை. இப்போ பார்க்கும்போது நாங்கள் பேசிய விடயங்களை வைத்து பார்க்கும்போதும் சரி, நாங்கள் அவதானித்த விடயங்களை வைத்து பார்க்கும்போதும் சரி, ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சில ஆண்கள் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் அவருடைய மனைவிமாரும் அதற்கு பழக்கமாகி விடுவாங்க. பழக்கமாகிவிட்டு பின்னர் அந்த கணவரை விட
மனைவி அதிகமாக அருந்தும் நிலை ஒன்று இன்று அந்த ஒரு அப்படியான ஒரு கலாச்சாரம் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மிகவும் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு அபாயகரமான விடயம். கணவர் மனைவி இருவருமே வந்து இன்று இந்த பப்களில் அமர்ந்து மதுசாரம் அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாளும் நாங்கள் வாழ்ற சமூகத்தில் அதே மாதிரி தான் பாடசாலை மட்டத்தில் இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள், புகைத்தல் பழக்கம், மதுசார பாவனையும் இன்று அதிகரிச்சிருக்குது. அதே போல் இப்போ நாங்கள் நாளாந்தம் நியூஸ் எடுத்தாலே எங்களுக்கு தெரியுது போதைப் பொருள் பாவனை, இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தினால் நடந்த ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள். இப்போ கூட நாடே தேடிக்கிட்டு இருக்கு செவ்வந்தி அப்படிங்கிற ஒரு பெண். அது ஒரு பெண், 25 வயது பெண், இளம் வயது பெண். ஆகவே போதைப்பொருள் வர்த்தகத்திலையும் ஈடுபட்ட செவ்வந்தி பின்னர் ஒரு கொலை குற்றவாளியாக இன்று கருதப்பட்டு போலீஸ் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த சமூகத்தில் சுற்றி கொண்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான விடயங்களை தடுப்பதற்கு, நிறுத்துவதற்கு மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு இருக்கீங்க? நாங்கள் அதிகமான வேலை திட்டங்கள், அதாவது சுமார் 25 மாவட்டங்களிலுமே எங்களுடைய வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கு. குறிப்பாக நாங்கள் இந்த பெண்கள் தொடர்பாக பேசுகிறதுனால பெண்கள் தொடர்பாக நாங்கள் என்ன வேலைகளை செய்கின்றோம், அதாவது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற மாவட்ட செயலகம், அதே போல் பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களூடாக எங்களுடைய பாரிய தொழிற்பாடு ஒன்று போய்கொண்டிருக்கு. அதே போல் பாடசாலை மட்டங்கள், கிராம மட்டங்கள், ஏனைய எல்லா மட்டங்களிலேயுமே எங்களுடைய செயற்பாடுகள் போய்கொண்டிருக்கு. அதே போல் பெண்களை வலுப்படுத்துவதற்காக அதிகமான பெண்கள் குழுக்களோடையும் எங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு கலாச்சாரம் நிறைந்த நாடு, அதாவது அம்மா என்கின்ற அந்த சொற்பதம் நிறைந்த நாடு. இந்த அம்மா என்கின்ற சொற்பதத்தை நாங்கள் என்று மீறுகின்றோமோ, அந்த பாசம், அந்த ஒரு அரவணைப்பை என்று மீறுகின்றோமோ, அன்று எமது நாடு முடிவுற்றது என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதான். அந்த முடிவுற்ற நிலைக்கு இட்டு செல்வதற்கான கலாச்சாரம் தான் நீங்கள் கூறிய பப் கலாச்சாரம். ஆகவே இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கு கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கலாம், நலன் விரும்பிகளாக இருக்கலாம், இந்த கலாச்சாரம் சீர்கெடும் இடத்து அதற்கான எதிர்ப்புகளையும் பிரதிபலிப்புகளையும் நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதே போல் இப்பொழுது அதிகமான விளம்பரங்கள் இந்த பெண்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் 2006ஆம் ஆண்டு மதுசாரம் மற்றும் புகையிலை ரீதியான தேசிய அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் எங்களுடைய நாட்டில் எவ்விதமான விளம்பரங்களும் மேற்கொள்ள முடியாது. இருப்பினும் அதிகமான விளம்பரங்கள் இன்றும் கூட ஏற்பட்டு வருகின்றது. ஆகவே இது போன்ற பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் சிறு வயதிலிருந்தே பெண் பிள்ளைகளுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சிறு பிள்ளையிலிருந்தே நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது இந்த ஏமாறுந்து மதுசார பாவனைக்கு உள்வாங்கப்படும் விகிதாசாரம், அதே போல இந்த மதுசாரத்தினால் ஏனையோர் கொடுக்கின்ற துன்பங்களில் இருந்து எதிர்காலத்தில் பெண்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே நன்றி நிதர்சனா அவர்களுக்கு. மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி அதிகாரியாக நிதர்சனா செல்லத்துறை அவர்கள் செயற்படுகின்றார். அதே மாதிரி நிறைய கருத்தரங்குகள், செயலமர்வுகளை செய்து இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பாரிய வேலை திட்டத்தில் தான் நிதர்சனா உட்பட இந்த நிறுவனத்தின் அனைவருமே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இன்று இந்த நிறுவனத்திற்கு வருகை தந்து வரவிருக்கின்ற மார்ச் 8ஆம் தேதி வரவிருக்கின்ற இந்த சர்வதேச மகளிர் தினத்திற்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலை இன்று சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்ற இந்த தீங்கை விளைவிக்கின்ற இன்னும் பரப்புகின்ற இந்த கலாச்சாரத்தை இல்லாதொழிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த தகவல்களை இவ்வாறு காணொலியாக ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டிருக்கின்றோம். அவை பார்த்து பயன் பெறுவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். பயன்பெற வேண்டும். நாட்டில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் திட்டம், இந்த கலாச்சாரத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும். இதனால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாளாந்தம் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பொதுமக்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவருமே முகம் கொடுத்து வருகின்றார்கள். இந்த விடயமானது இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற மாதிரியான அளவுக்கு பேசப்படும் ஒரு விடயமாக இருக்கின்றது. அனைத்துக்குமே காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் இந்த மது பாவனை, புகைத்தல், போதைப்பொருள் பாவனையில் தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே இதை இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கம் அதனுடைய கடமைகளை, வேலைகளை, திட்டங்களை செய்து கொண்டு செல்லும் நோக்கிலே பொதுமக்களாகிய நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமை என்னவாக இருக்கின்றது, எம்மால் எவ்வளவு ஒத்துழைப்பு வழங்க முடியும், இந்த விடயங்களை இல்லாதொழிக்கின்ற மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த விடயத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட நிதர்சனா உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள நேர்காணல் காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.